ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டே 4ஓட கிளாஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 3 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஃபீஸ் ஏப்ரல் 5ஆம் தேதியில இருந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். இனி எந்த கோர்ஸுக்குமே 5ஆம் தேதிக்கு அப்புறம் லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. அதனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இந்த ஒரு கோர்ஸ்லயே கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகிரும். இதோட ஃபீஸ் 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 மட்டும் பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியோட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது 1 இயர் வேலிடிட்டில ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ். டெய்லி பேசிஸ்ல எல்லா நியூஸ் பேப்பருமே என்னால ரீட் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி கரண்ட் அஃபேர் அண்ட் அதுக்கான டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இதோட ஃபீஸ் 799. 699 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 1 இயருக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் போதும்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வரக்கூடிய என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்ச்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. சிஏனா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லாங்குவேஜ். சிமெண்ட் இஸ் ரிட்டன் as ECOCPR. height is written as இந்த மாதிரி எழுதுறாங்க. how will father be written in that code language? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் சிமெண்ட் அப்படிங்கறத இந்த மாதிரி எழுதுறாங்க. ஹைட்ங்கிறத இப்படி எழுதுறாங்க. அப்போ ஃபாதர்ங்கிறது எப்படி எழுதப்படும் அப்படிங்கறதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் ABCD எழுதிருங்க. நீங்க இந்த மாதிரி ஏபிசிடியும் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏனா 1, பினா 2, சினா 3 இந்த மாதிரி நம்பர்ஸையும் மனப்பாடமும் பண்ணிக்கலாம். சோ அப்படி மனப்பாடம் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஏல இருந்து இசட் வரை எழுதி நம்பர் போட்டுக்கோங்க. சிமெண்ட் அப்படிங்கறத எப்படி எழுதுறாங்க அவங்க? CEMENT சிமெண்ட். சிமெண்ட்ங்கிறத ECOCPRன்னு எழுதுறாங்க. ஓகே, ECOCPRன்னு எழுதுறாங்க. ஓகே, அப்ப சில இருந்து நான் எங்க போனோம்? ஈக்கு போனோம். ஓகே, சில இருந்து ஈக்கு போனோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் தள்ளி போனோம்? சி எங்க இருக்கு? எனக்கு 3வது பிளேஸ்ல இருக்கு. இ எங்க இருக்கு? 5வது பிளேஸ்ல இருக்கு. அப்ப சில இருந்து ஈக்கு போனோம்னா என்ன பண்ணிருக்காங்க? +2 எடுத்திருக்காங்க. ஈல இருந்து சிக்கு போனோம். அப்ப இ 5வது இடம், சி 3வது இடம். அப்ப என்ன பண்ணணும்? -2 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எம்ல இருந்து ஓக்கு போனோம். எம் 13, ஓ 15வது இடத்துல இருக்கு. அப்ப +2 எடுத்திருக்காங்க. திருப்பியும் ஈல இருந்து சிக்கு போயிருக்காங்க. -2. அப்ப இங்க என்ன பேட்டர்ன் நடந்திருக்கு? +2 -2 +2 -2 கூடிய ஒரு பேட்டர்ன் தான் போயிருக்கு. அப்ப ஃபாதருக்கு அதே பேட்டர்ன்ல ஆன்சர் பண்ணுங்க. FATHER ஃபாதர். சோ எஃப்ல இருந்து +2 எடுத்தோம் அப்படின்னா F+2 என்னது? நமக்கு H வருமா? F 6th பிளேஸ்ல இருக்கு. +2 போட்டோம்னா 8, 8வது இடத்துல என்ன வரும்? H. அப்ப F+2 H. A-2. ஓகே, ஏக்கு முந்தின லெட்டரே இல்லையா மேம் அப்படின்னு யோசிக்க கூடாது. A-2 போட்டீங்கன்னா என்ன வரும்? Z. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? Y. A-2னா இந்த பக்கம் வரணும். ஓகே, அப்ப இங்க என்ன வரும்? Y. அப்ப HYன்னு ஆன்சர் ஆரம்பிக்கும். HYன்னு ஆரம்பிக்கிற ஆப்ஷன் பாருங்க. BCD மட்டும்தான் HYன்னு ஆரம்பிச்சிருக்கு. சோ இந்த ஆப்ஷனை மட்டும் இப்போதைக்கு எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து T. சோ +2 -2 போட்டாச்சு. T+2. T எத்தனாவது இடத்துல இருக்கு? 20வது இடத்துல. 20 + 2 22. 22வது இடத்துல என்ன இருக்கு? V இருக்கு. சோ அப்போ V போட்டுறலாம். H-2. H எத்தனாவது இடத்துல இருக்கு? 8. 8 - 2 எத்தனை? 6. 6வது இடத்துல என்ன இருக்கு? F இருக்கு. அப்ப இந்த இடத்துல நாம என்ன போட்டுறலாம்? Fன்னு போட்டுறலாம். +2 -2 +2 -2. அடுத்து +2 வரும்.
அடுத்து -2 வரும். HYVF HYVF இருக்குது இந்த ஆப்ஷன்லயும் இந்த ஆப்ஷன்லயும் மட்டும்தான் இருக்கு. சோ இங்க VF இல்ல, இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து வந்து E ல இருந்து +2 போடணும். சோ 5 + 2 வந்து எத்தனை 7. 7th பிளேஸ்ல என்ன இருக்கு G. சோ அப்ப இங்க G ன்னு போட்டுடலாம். ஓகே, சோ இங்கேயும் G இருக்கு, இங்கேயும் G இருக்கு, இங்கேயும் G இருக்கு. இப்போதைக்கு எலிமினேட் பண்ண முடியாது. R -2 R 18 18 - 2 என்னது 16. 16வது இடத்துல என்ன இருக்கு P இருக்கு. அப்ப இங்க என்ன வரும் P. அப்ப HYVF GP ன்னு வரும். HYVF GP அப்படிங்கிறது நமக்கு எந்த ஆன்சர்? ஆப்ஷன் D தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதுல GO இருக்கு, அதனால ஆப்ஷன் B யையும் நாம எலிமினேட் பண்ணிரலாம். புரியுதா? பேட்டர்ன் என்னன்னா +2 -2 +2 -2. அடுத்த கொஸ்டின். A shopping mart offers 4 different discount schemes on the sale of an object as follows. ஒரு கடையில 4 வகையான டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கறாங்க. Which discount scheme offers the maximum discount to a customer? கஸ்டமருக்கு எது வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஷாப்பிங் மார்ட் ஒரு பொருளின் விற்பனையில் 4 வெவ்வேறு தள்ளுபடி திட்டங்களை பின்வருமாறு வழங்குகிறது. 30%, 15%, 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள், 2 வாங்கினா 1 ஃப்ரீ, 5 வாங்கினா 3 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து என்ன பண்றாங்க? ஆஃபர் பண்றாங்க. இதுல எந்த தள்ளுபடி திட்டம் வந்து வாடிக்கையாளருக்கு, நாம தான் கடைக்கு போறோம் அப்படின்னா நாம இதுல எந்த திட்டத்தை சூஸ் பண்ணுவோம்? அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எந்த திட்டம் வாடிக்கையாளருக்கு அதிகபட்ச தள்ளுபடியை வழங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எது பெஸ்ட்னு நாம கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து 30% டிஸ்கவுண்ட்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து 15% 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 15% 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகளை சிங்கிள் டிஸ்கவுண்டா மாத்தணும். X + Y - XY / 100 இந்த ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா அந்த தொடர்ச்சியான தள்ளுபடிகளை ஒற்றை தள்ளுபடியா மாத்திரலாமா? X + Y - XY / 100 ஃபார்முலால போடணும். சோ இதுல போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? X ஓட வேல்யூ 15, 2 டைம் 15 15ன்னு கொடுக்கறாங்க. 2 தொடர்ச்சியான தள்ளுபடிகள், 15% 2 சக்சசிவ் டிஸ்கவுண்ட். அப்ப X + Y - XY / 100ல போட்டா 15 + 15 - 15 × 15 / 100 இருக்கும். ஓகே, ஆன்சர் என்ன கிடைக்கும்? 30 - 15 15 எத்தனை? 15 ஸ்கொயர் எத்தனை? 225 வரும். அப்ப 225 கீழே 100 இருக்கு, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 2.25 வரும். ஓகே, 30 இருக்கு, இங்க 2.25 இருக்கு. 30ல 2.25 போச்சு அப்படின்னா 27.25. 30ல 3 போச்சுன்னா எத்தனை? 27. இங்க வெறும் 2.25 தான் போகுது. அப்ப என்ன வரும்? 27.25, 27.75%. அப்ப ரெண்டாவது இதோட தள்ளுபடி எவ்வளவு? 27.75% வந்து கொடுக்கறாங்க. இங்க மூணாவது என்ன சொல்றாங்க? 2 வாங்கினா 1 ஃப்ரீ. ஓகே, 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்றாங்க. அப்போ மொத்தமா நீங்க எத்தனை வாங்குறீங்க? 3 வாங்குறீங்க. ஒரு பொருளோட விலை 1 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ மார்க் பிரைஸ் எவ்வளவு? மார்க் பிரைஸ் எவ்வளவு? மொத்தம் எத்தனை பொருள் இருக்கு? 2 1 3 பொருள் இருக்கு. மொத்தம் எவ்வளவு இருக்கு? 2 வாங்கினா 1 ஃப்ரீனா 3 பொருள் வாங்குறீங்க கையில. ஒரு பொருளோட விலை 1 ரூபாய். நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்கணும்? 3 ரூபாய் கொடுக்கணும். ஓகேவா? கரெக்டா பார்த்தா 3 பொருள் வாங்கிருக்கீங்க, 3 ரூபாய் கொடுக்கணும். ஆனா நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுப்பீங்க? 2 ரூபாய் தான் கொடுப்பீங்க. ஏன்னா 2 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க. 1 வந்து ஃப்ரீ தான், அதுக்கு காசு கொடுக்க வேண்டாம். வாங்கியிருக்க 2க்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். அப்ப மார்க் பிரைஸ் வந்து 3ன்னு போட்டுறலாம். ஒரு பொருளோட விலை 1 ரூபான்னு வச்சீங்கன்னா மார்க் பிரைஸ் வந்து 3. நீங்க கொடுத்த காசு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? கடைக்காரருக்கு 2. அப்ப இதுல வந்து பெர்சன்டேஜ் எவ்வளவு வரும்? சோ எவ்வளவு வருது? இதுல எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க? 1 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க. எதுல இருந்து? இந்த 3ல இருந்து. சோ 3 கீழே போடுங்க, இன்டு 100 போடும்போது எவ்வளவு வரும்? 33.33% கிடைக்குமா? மூணாவது இதுல. நாலாவது இது பாருங்க, 5 வாங்கினா 3 ஃப்ரீயா? 5 வாங்கினா 3 ஃப்ரீ. அப்ப இதுல வந்து மார்க் பிரைஸ் என்ன வரும்? டோட்டலா எத்தனை பொருள் வாங்குறீங்க? 8 பொருள் வாங்குறீங்க. அப்படிதானே? 5 வாங்கினா 3 ஃப்ரீனா உங்க கையில எத்தனை பொருள் இருக்கும்? 8 பொருள் இருக்குமா? 8 பொருளுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 8 ரூபாய் கொடுக்கணும். ஆனா நீங்க எவ்வளவு ரூபாய் கொடுக்குறீங்க? 5 ரூபாய் தான் கொடுப்பீங்க. ஏன்னா 3 அண்ணம் ஃப்ரீயா தான் கொடுக்கறாங்க. அப்ப 3ன்னு போட்டுறலாம். அப்ப இந்த இடத்துல டிஸ்கவுண்ட் எவ்வளவு பண்றாங்க? எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்றாங்க? எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க? சோ 8 பொருள் நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 5 ரூபாய் கொடுக்குறீங்க. 5 வாங்கினா 3 ஃப்ரீனா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 5. அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 3 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட். அப்ப இதுல பெர்சன்டேஜ் என்ன வரும்? டிஸ்கவுண்ட மேல போடுங்க, மார்க் பிரைஸ கீழே போடுங்க, இன்டு 100ன்னு போடுங்க. சோ இதுல ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? கேன்சல் பண்ணும்போது சோ 2 நாள் 8, 25 நாள் 100. சோ 25 3 75. 75ல பாதி. 75ல பாதி எவ்வளவு? 37.5%. அப்ப இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கறாங்க? 37.5% வந்து தள்ளுபடி கொடுக்கறாங்க.
அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல எவ்வளவு கொடுத்தாங்க 30%, ரெண்டாவது இருக்கிறதுல 27.75, மூணாவது இருக்கிறதுல 33.33, நாலாவது இருக்கிறதுல 37.5. அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? கடையில போர்டு வச்சிருக்காங்க, இதுல 30%, இந்த ரெண்டாவது இதுல 27.75, மூணாவது இதுல 33.33%, நாலாவது இதுல 37.5% ஆஃபர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கஸ்டமர் எதை சூஸ் பண்ணுவாங்க? இந்த நாலாவது ஆஃபரை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப நாலாவது ஆஃபர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை கரெக்டா மாத்திக்கணும். இங்க வந்து தொடர்ச்சியான தள்ளுபடி சக்சசிவ் டிஸ்கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க, அதை சிங்கிள் டிஸ்கவுண்டா மாத்திக்கணும். அது மாதிரி பை ஒன் கெட் ஒன், பை டூ கெட் டூ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதையும் கரெக்டா நம்ம தள்ளுபடி பெர்சன்டேஜா மாத்திட்டோம் அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு ஒரு பொருளோட விலை ₹1 நீங்க வச்சுக்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? A question is given followed by two arguments. Decide which of the argument is strong with respect to the question னு சொல்லியிருக்காங்க. சோ ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, அதுக்கு கீழே ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்குங்கிறத நம்ம சொல்லணும். ஓகே, so first question என்ன சொல்லிருக்காங்க? should electronic gadgets be allowed in an examination hall? ஓகேவா? so exam hallல இந்த electronic gadgets வந்து allow பண்ணலாம், போன், இந்த ப்ளூடூத் டிவைசஸ் எதுனாலும் allow பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆர்குமெண்ட் பாருங்க, no it is easy to cheat with their help in an examination. ஓகேவா? சோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அலோ பண்றோம்னா ஈஸியா என்ன பண்ணுவாங்க? சீட் பண்ணி நிறைய பேர் பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படிதானே? சோ நம்ம எக்ஸாம்லயே பாருங்க, ஹால் டிக்கெட்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் அலௌடு கிடையாதுன்னு. அப்ப ஈஸியா சீட் பண்ணிரலாம். அப்படிதானே? சீட் பண்ணி யாருனாலும் பாஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. ஓகேவா? சோ இப்ப ரெண்டாவது ஆர்குமெண்ட் பாருங்க, எஸ் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ். சோ இது வந்து ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அப்படிதானே? இந்த கேட்ஜெட் அலோ பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்க? சீட் பண்ணி ஈஸியா எக்ஸாம் வந்து என்ன பண்ணிருவாங்க? பாஸ் பண்ணிருவாங்க. அப்ப கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுறவங்களுக்கு என்ன கிடைக்காது? என்ன பண்ண முடியாது? கஷ்டப்படுறவங்க வந்து அப்படி இருக்க வேண்டியதான். அப்படிதானே? எலக்ட்ரானிக் கேட்ஜெட் அலோ பண்ணோம்னா நிறைய தில்லாலங்கடி வேலை பார்ப்பாங்க. அப்படிதானே? சீட் பண்ணி யாருனாலும் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். சோ அப்போ இது வந்து ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட். இதை வந்து என்ன பண்ணக்கூடாது? அலோ பண்ணக்கூடாது. ஓகேவா? ரெண்டாவது ஆர்குமெண்ட் பாருங்க, எஸ் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஆர் காஸ்ட்லி அண்ட் இட் இஸ் நாட் சேஃப் டு லீவ் தம் அவுட் சைட் த எக்ஸாமினேஷன் ஹால். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்து ரொம்ப விலை உயர்ந்தது, அதை எக்ஸாம் ஹாலுக்கு வெளியே வச்சுட்டு போக கூடாது, அதனால வந்து என்ன பண்ணலாம்? அலோ பண்ணலாங்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. இது ஸ்ட்ராங் ஆனது கிடையாது. அவ்வளவு காஸ்ட்லியானதா இருந்தா எக்ஸாம் ஹாலுக்கு ஏன் எடுத்துட்டு வரணும்? வீட்லயே வச்சுட்டு வர வேண்டியதுதானே? ஓகேவா? சோ இதால சீட்டிங் நடக்கு. அப்ப இருக்கிறதுலே ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங் ஆனது என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் தான் ஸ்ட்ராங். இத வந்து அலோ பண்ண கூடாது. ஓகேவா? இப்ப தமிழ் மீடியம் பாருங்க, தேர்வு கூடத்தில் மின்னணு சாதனங்கள் அனுமதிக்கப்பட வேண்டுமா? அதாவது போனு, ப்ளூடூத் டிவைசஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அனுமதிக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆர்குமெண்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட், இல்லை, தேர்வில் அவைகளின் உதவியுடன் ஏமாற்றுவது எளிது. அப்படிதானே? ஈஸியா சீட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஓகேவா? அப்ப இது ஸ்ட்ராங் ஆனது. ஆம், மின்னணு சாதனங்கள் விலை அதிகம், அவற்றை தேர்வு கூடத்திற்கு வெளியே விடுவது அவ்வளவு பாதுகாப்பானது அல்லன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ரொம்ப விலை உயர்ந்தது, அதனால எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது ஸ்ட்ராங் ஆனது கிடையாது. அவ்வளோ காஸ்ட்லியா இருந்தா வீட்லயே வச்சுட்டு வர வேண்டியதுதானே? ஓகே, அப்போ ஒன்லி ஒன் இஸ் ஸ்ட்ராங். ஆர்குமெண்ட் ஒன் மட்டும் தான் நமக்கு என்னது? ஸ்ட்ராங். அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஒன்லி ஆர்குமெண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ராங். அடுத்த கொஸ்டின், இதுல என்ன சொல்லிருக்காங்க? 3 successive discounts of 15%, 20% and 25% are given. What will be the net discount percentage? 3 தொடர்ச்சியான தள்ளுபடிகள் கொடுக்கறாங்க, அதோட ஒற்றை தள்ளுபடி என்னன்னு கேட்டிருக்காங்க. 15%, 20%, 25% என்ற 3 தொடர்ச்சியான தள்ளுபடிகள் வழங்கப்படுகின்றன. நிகர தள்ளுபடி சதவீதத்தை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் போன கொஸ்டின்ல, x plus y minus xy divided by 100 இந்த ஃபார்முலால போட்டுதான் நாம என்ன கண்டுபிடிக்கணும்? சிங்கிள் டிஸ்கவுண்டா மாத்தணும். சக்சசிவ் டிஸ்கவுண்டா எப்படி மாத்தணும்? சிங்கிள் டிஸ்கவுண்டா மாத்தணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 15%. அடுத்து வந்து என்ன இருக்கு? 20% இருக்கு. இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இது ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் பிளஸ் ஒய்னா 15 பிளஸ் 20 மைனஸ் எக்ஸ் இன்டு ஒய் 15 இன்டு 20 டிவைடட் பை 100 போட்டுடலாம். ஓகே, கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35 மைனஸ் இந்த 0 கட் பண்ணிடலாம். இது வந்து 2 டைம்ஸ் போகுமா? 1 2 5 2 10, இது வந்து 3 டைம்ஸ் போகும். அப்ப 35 மைனஸ் 3 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 32 கிடைக்கும். 35 மைனஸ் 3 வந்து என்னது? 32% கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? சிங்கிள் தள்ளுபடியா மாத்திட்டேன், 32 மாத்திட்டேன். இன்னொன்னு என்ன இருக்கு? 25 இருக்கு. அப்ப இந்த 32யும் 25யும் மெர்ஜ் பண்ணி நான் சிங்கிள் டிஸ்கவுண்டா மாத்தணும். அகைன் என்ன பண்ணுங்கன்னா, வரக்கூடிய ஆன்சர் இந்த 32 25 இருக்கு இல்லையா, அதையும் இதுல போடுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100 ஃபார்முலால போடுங்க. இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. 32 பிளஸ் 25 மைனஸ் 32 இன்ட்டு
25 divided by 100 போடலாம். ஓகே 32 25 எத்தனை 57 3 2 5 5 2 7 57. இத கட் பண்ணா ஒரு 25 25 4 25 100 ஒரு நாள் 4 8 4 12 57 minus 8 ன்னு கிடைக்கும். சோ 57 minus 8 எத்தனை 49 49%. அப்ப அந்த மூணு தள்ளுபடிகளையும் ஒரு ஒற்றை தள்ளுபடியா மாத்தும் போது நமக்கு என்ன கிடைக்குது 49% வந்து கிடைக்குது. 49%ங்கிறது ஆப்ஷன் பி. சோ இந்த மாதிரி சக்சசிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு அதை சிங்கிள் டிஸ்கவுண்டா மாத்த சொல்றாங்க அப்படின்னா x plus y minus xy divided by 100 இந்த ஃபார்முலால போட்டா குயிக்கா ஆன்சர் வந்துரும். புக்ல என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் பிரைஸ் 100 அந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மார்க் பிரைஸா மாத்தி சால்வ் பண்ணிருப்பாங்க. சோ அவ்வளவு தூரம் சுத்தவே வேண்டாம். டைரக்டா இந்த ஃபார்முலால போட்டாலே நமக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க எம்பெடட் ஃபிகர். இந்த சின்ன படம் இருக்கு இல்லையா இந்த சின்ன பார்ட் கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த படத்துல இருக்குங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ஓகே சோ 4 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப ஆப்ஷன் ஏல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏல இருக்கா இது ஆப்ஷன் ஏல. சோ ஆப்ஷன் ஏல வந்து இல்ல அப்படிதானே. சோ இந்த ஷேப் மட்டும் தான் இருக்கு. இந்த ஷேப் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிருக்கு. அந்த ஷேப் இல்ல. அதனால நான் என்ன பண்ணிரலாம் ஆப்ஷன் ஏய வந்து எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க. ஆப்ஷன் பி ல என்ன சொல்லிருக்காங்க ஆப்ஷன் பி ல இந்த ஷேப் இருக்கா. சோ நல்லா பாருங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வரணும். சோ இந்த ஷேப் அதுக்கப்புறம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல போகணும். அதுக்கப்புறம் அதை மேல தூக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போகணும். சோ ஆப்ஷன் பி ல இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஏல இல்ல. ஆனா ஆப்ஷன் பி ல அவங்க கொடுத்திருக்க ஷேப் அப்படியே இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஆப்ஷன் டி சியும் டியும் நான் செக் பண்ணவே வேண்டாம். ஓகேவா புரியுதா. இங்க கொடுத்திருக்கிறது அப்படி இதுல எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆப்ஷன் சி ல செக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சீல செக் பண்ணும்போது அந்த அவங்க கொடுத்திருக்க ஷேப்ல இது மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் தான் இருக்கு. இப்படி எல்லாம் போயிருந்தது பாத்தீங்களா. சோ இந்த மாதிரி போகல. அதனால ஆப்ஷன் சி வந்து எலிமினேட் பண்ணிரலாம். ஆப்ஷன் டி லயும் எப்படி இருக்கு இந்த ஷேப் மட்டும் தான் இருக்கு. ஓகே இந்த ஷேப் மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி போகல. அதனால ஆப்ஷன் டி யையும் எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்த கொஸ்டின். A car covers a distance of 350 km in 5 hours and covers another 450 km at a speed of 90 km per hour. What is the average speed of the car? ஒரு கார் 350 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறது. மேலும் 450 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 90 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்தில் கடக்கிறது. காரின் சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆவரேஜ் ஸ்பீடுன்னு பார்த்ததுமே பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா 2ab divided by a plus b ன்னு போட்டு விட்டுருவாங்க. ஓகேவா. சோ அது எப்போ போடணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். ஓகே டிஸ்டன்ஸ் வந்து எப்ப கான்ஸ்டன்டா இருக்கோ அப்பதான் 2ab divided by a plus b ஃபார்முலா வந்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தென்காசி எடுத்துக்கலாம், திருநெல்வேலி எடுத்துக்கலாம், இல்ல தென்காசி டு மதுரை எடுத்துக்கலாம். ஓகே இப்ப தென்காசியில இருந்து திருநெல்வேலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கு, 70 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப தென்காசியில இருந்து திருநெல்வேலி போனாலும் அதே 70 தான். திருப்பி இப்போ தென்காசியில இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பஸ் வந்து 40 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போகுது. ஓகேவா. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பஸ் வந்து எவ்வளவு கிலோமீட்டர்ல வருது 50 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல வருது. இந்த இடத்துல ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 2ab divided by a plus b ஃபார்முலா போடலாம். ஏன்னா இங்க டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். போகும்போதும் அதே 70 கிலோமீட்டர் தான். தென்காசியில இருந்து திருநெல்வேலி போனாலும் அதே 70 கிலோமீட்டர் தான். திருநெல்வேலியில இருந்து தென்காசி வந்தாலும் அதே 70 கிலோமீட்டர் தான். டிஸ்டன்ஸ் வந்து மாறல. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து என்னது கான்ஸ்டன்ட். ஓகேவா. அப்படி கான்ஸ்டன்டா இருக்கும்போது 2ab divided by a plus b ஃபார்முலா வந்து போடணும். அப்ப எப்போ வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் ஃபார்முலா போடணும் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு. எப்போ அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து வேற வேற மாதிரி வரும்போது. இந்த மாதிரி சேமா டிஸ்டன்ஸ் இல்லாம டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இல்லாம இருந்துச்சுன்னா ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம்னு போடணும். ஓகே சோ இந்த இடத்துல என்ன கான்செப்ட் நாம யூஸ் பண்ணணும். இங்க சேம் டிஸ்டன்ஸா இல்ல வேற வேற டிஸ்டன்ஸ். அப்ப நாம என்ன யூஸ் பண்ணணும் டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஓகே இங்க டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஃபர்ஸ்ட் கார் எவ்வளவு தூரம் போகுது 350 கிலோமீட்டர் வந்து போகுது. ஃபர்ஸ்ட் கார் வந்து எவ்வளவு போகுது 350 கிலோமீட்டர் போகுது. ஓகே 350. அடுத்து கார் வந்து எவ்வளவு தூரம் போகுது 450 கிலோமீட்டர் தூரம் வந்து போகுது. அடுத்து கார் எவ்வளவு போகுது 450 கிலோமீட்டர். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 350 பிளஸ் 450 டிவைடட் பை டோட்டல் டைம். இந்த 350 கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்துக்குள்ள கடக்குது 5 மணி நேரத்துல கடக்குது. 5 hours 350 கிலோமீட்டர் வந்து கடக்குது. அப்ப டோட்டல் டைம் எவ்வளவு ஃபர்ஸ்ட் பார்ட்ல 5 hours பிளஸ் செகண்ட் பார்ட்ல எவ்வளவு டைம் கொடுத்திருக்காங்க இந்த 450 கிலோமீட்டரை எவ்வளவு நேரத்துக்குள்ள கடக்குதுன்னு சொல்லிருக்காங்களா சொல்லல.
ஆனா 450 கிலோமீட்டரை கடக்கக்கூடிய அந்த வேகத்தை சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்பீட சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? 350 கிலோமீட்டரை 5 மணி நேரம்னு தெளிவா எவ்வளவு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டைம்னு சொல்லிட்டாங்க. ஆனா 450 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க, டைம் சொல்லல. அப்ப நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 450. ஸ்பீட் எவ்வளவு? 90. சோ கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 கட் ஆகிரும். 5 9 45. அப்ப 5 மணி நேரம் ஆகும். ஓகேவா? சோ அப்படிதானே? ஒரு மணி நேரத்துக்கு 90 கிலோமீட்டர் போகுதுன்னா 450 கிலோமீட்டர் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 மணி நேரம் ஆகும். அப்ப ரெண்டாவது பார்ட்ல டைம் எவ்வளவு? 5 மணி நேரம். சோ 5 போட்டுறலாம். அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 450 பிளஸ் 350. ஆன்சர் என்ன வரும்? 800 கிடைக்குமா? 400 பிளஸ் 300 700. இங்க 50 இங்க 50 இருக்கு. சோ 800 டிவைடட் பை 10. ஓகே, கேன்சல் பண்ணிரலாமா 0 அப்ப ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு? 80 கிலோமீட்டர் பெர் அவர் தான் அந்த பயணத்தோட ஆவரேஜ் ஸ்பீடு. 80 கிலோமீட்டர் பெர் அவர்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதுங்கிறத நீங்க சொல்லணும். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. டியூரிங் த ப்ரமோஷன் ஆஃப் த பிலிம், படம் வந்துருச்சு அப்படின்னாலே அதை என்ன பண்ணுவாங்க? ப்ரமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். The producer team presents the highlights of the film in front of the media. ஓகே, சோ ஒரு ப்ரமோஷன் பண்றாங்க. மீடியா முன்னாடி என்ன பண்றாங்கன்னா ப்ரொடியூசர் டீம் வந்து அந்த படத்துல என்னென்ன முக்கியமான காட்சிகள், முக்கியமான இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்றாங்க? ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. ஓகே, இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ப்ரமோஷன் பண்ணும்போது மீடியாவுக்கு தெரியற மாதிரி இது இருக்குங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகே, சோ ஏதாவது ஒரு சீன் வந்து ரொம்ப நல்லா படத்துல இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு சீன் மட்டும், ஒரு சீரியலா இருக்கட்டும், படமா இருக்கட்டும், இல்ல ஒரு வெப் சீரிஸா இருக்கட்டும், அந்த ஒரு சீன் மட்டும் யூடியூப்ல ஷார்ட்ஸா வரும் பாருங்க. அந்த ஷார்ட்ஸ பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் இது பண்ணுவாங்க. அது மாதிரி ட்ரைலர்ல எதை வைப்பாங்க? படத்துல இருக்கிறதுல எந்தெந்த சீன்லாம் நல்லா இருக்குமோ அது எல்லாத்தையும் எதுல வச்சிருவாங்க? ட்ரைலர்ல வச்சிருவாங்க. அப்ப அதுதான் என்ன பண்ணும்? மக்களை தூண்டும், அதை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. கன்க்ளூஷன் பாருங்க. The producer team is keen on what the media should be told about the film. So they create the right hype. ஓகேவா? சோ மீடியா கிட்ட அந்த மாதிரி சொன்னாதான் என்ன பண்ண முடியும்? படம் வந்து எல்லார்கிட்டயும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படிதானே? இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, அதுல இந்த காட்சிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் வரும். அப்படிதானே? ஒரு ஹைப்பை உருவாக்குவாங்க. ஓகே, அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. ரெண்டாவது பாருங்க. The producer team hopes that the film is a success. அப்படிதானே? சோ இந்த மாதிரி மீடியா கிட்டலாம் எல்லா இதையும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க அந்த படம் வந்து சக்சஸ் ஆகுங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. அப்ப ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. ஓகே, தமிழ் மீடியம் பாருங்க. கொடுக்கப்பட்ட கூற்றுகள் மற்றும் முடிவுகளை கவனமாக படித்து கூற்றில் இருந்து தர்க்க ரீதியாக பின்வரும் முடிவுகளை தேர்ந்தெடுக்கவும். கூற்று பாருங்க. பட விளம்பரத்தின் போது அந்த ப்ரமோஷன் எல்லாருமே இப்போ ப்ரமோஷன் தானே நடக்குது, யூடியூப்லயா இருக்கட்டும் இல்ல தனியா ப்ரமோஷனே பண்றாங்க. அப்படிதானே? சோ பட விளம்பரத்தின் போது படத்தின் சிறப்பம்சங்களை ஊடகங்கள் முன் தயாரிப்பாளர் தரப்பு முன்வைக்கிறது. ஏன்னா ஊடகங்கள் முன்னாடி அவங்க முன் வச்சாதான் எல்லார்கிட்டையும் போய் ரீச் ஆகும். அப்படிதானே? மீடியா கிட்ட சொன்னாதான் எந்த விஷயம்னாலும் 1க்கு 10 போய் வெளியே சொல்லுவாங்க. அப்படிதானே? முடிவுகள் பாருங்க. படத்தை பற்றி ஊடகங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதில் தயாரிப்பாளர் தரப்பு ஆர்வமாக உள்ளது. அதனால் அவர்கள் சரியான பரபரப்பை உருவாக்குகிறார்கள். அப்படிதானே? ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனாலே மாறி 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 அந்த மீடியா என்ன பண்ணுவாங்க? இந்த படம் இன்னைக்கு வருது, இதோட அப்டேட்னு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படிதானே? படம் இன்னைக்கு வருது, சாங்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி யூடியூபா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இது பண்ணுவாங்க, ஒரு பரபரப்பை உருவாக்குறாங்க. ஓகே, அப்போ அந்த ப்ரொடியூசர் டீம் என்ன பண்றாங்க? ஊடகங்களுக்கு சொன்னாதான் அந்த மாதிரி பரபரப்பு வரும். ஓகே, அப்ப இது கரெக்ட். கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. படம் வெற்றியடையும் என தயாரிப்பாளர் தரப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. ஓகே, அப்ப ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. சோ கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோஸ், இல்லனா போத் கன்க்ளூஷன் ஃபாலோ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க? A conical tent of height 10 meter and base diameter 48 meter was erected by a company in a park. ஓகேவா? Find the curved surface area of the tent. ஒரு கூம்பு வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த பார்க்கோட ஹைட் வந்து 10. ஓகேவா? டயாமீட்டர் வந்து 48. அப்ப அதோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பூங்காவில் ஒரு நிறுவனத்தால் 10 மீட்டர் உயரம் மற்றும் 48 மீட்டர் அடித்தள விட்டம் கொண்ட கூம்பு வடிவ கூடாரம் அமைக்கப்பட்டது. இதுல நமக்கு சம்முக்கு தேவையானது என்னன்னா ஒரு கூம்பு வந்து உருவாக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கூம்பு மாதிரி ஒரு இது வந்து உருவாக்குறாங்க. சோ இதோட எது கேட்டிருக்காங்க அப்படின்னா வலைபரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஹைட் வந்து எவ்வளவு அப்படின்னா 10 மீட்டர். சோ அதோட விட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 48 மீட்டர். ஓகே, இதோட வலைபரப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. விட்டம் 48 இருந்துச்சுன்னா ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும்? இதுல பாதியா இருக்கும். சோ 24 மீட்டரா இருக்கும். கூம்போட வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன?
சோ வலைபரப்புக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் எல். ஓகே, ஒரு கூம்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன மாதிரிலாம் ஹைட் இருக்கும் கூம்புல? சோ இந்த மாதிரி ஒரு ஹைட் இருக்கும். இத ஹச்ன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது பேரு செங்குத்து உயரம். சோ இந்த மையத்துல இருந்து இங்க ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இது பேரு ரேடியஸ் ஆரம். இந்த உயரம் வந்து சாஞ்சாக்குல இருக்கு பாத்தீங்களா, அதனால இது பேரு சாய்வு உயரம்னு வச்சிருக்காங்க எல். ஓகேவா? ஸ்லோ ஸ்லாண்டிங் ஹைட். இது பேர் என்ன ஹைட்? ஸ்லாண்டிங் ஹைட். சாஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால இது பேரு சாய் உயரம். இப்ப நம்ம வலைபரப்புல எல்லுன்னு கொடுத்திருக்கோம், சாய் உயரம். பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்ல தான் ஹச்ன்னு எடுத்து பையார் எல்ல இந்த இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சு விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் எல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ எல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இடத்துல இந்த ஷேப்பை பாருங்க, ஒரு செங்கோண முக்கோண வடிவத்துல இருக்கா, அப்ப பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணலாம். பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது அது என்ன சொல்லுது? இந்த கர்ணம் ஸ்கொயர் எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஓகே, கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இதுதான் பிதாகரஸ் தேற்றம். அப்ப எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். அப்ப எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர். ஹச்சோட வேல்யூ என்னது? 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 100. ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூ என்ன? 24. சோ 24 ஸ்கொயர். ஓகே, இந்த இடத்துல டயாமீட்டரை ரேடியஸா மாத்தணும். டயாமீட்டர்னா என்ன அர்த்தம்னா இது ஃபுல்லா சேர்ந்ததுதான் டயாமீட்டர். இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது தான் விட்டம். விட்டத்துல பாதி தான் ஆரம். அதனால இங்க 24ன்னு போட்டிருக்கோம். அப்ப எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் வந்து 100, 24 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 576. வேதிக் மேக்ஸ் கிளாஸ்ல 1ல இருந்து 50 வரைக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்கொயர் நம்பர் படிக்க சொல்லியிருக்கேன். நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு பேசிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரிவிஷன் கிளாஸுக்கு வாங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஓகே, அப்ப எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 10 ஸ்கொயர் பண்ணியாச்சு 100, 24 ஸ்கொயர் வந்து 576. எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 676ன்னு கிடைக்குமா? 100 பிளஸ் 576 என்னது? 676 கிடைக்கும். இதுல இருந்து எல்லோட வேல்யூ என்ன வரும்? √676 கிடைக்கும். ஏற்கனவே நமக்கு தெரியும் 26 ஸ்கொயர் தான் எத்தனை? 676. அப்ப இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 26 கிடைக்கும். அப்ப எல்லோட வேல்யூ என்ன கிடைச்சிருது? 26 கிடைச்சிருதா? வலைபரப்பு என்னது? பையார் எல். சோ பையோட வேல்யூ போடணுமா? ஆன்சர்ல பையோட வேல்யூவை போடவே இல்ல, பையன் தான் வச்சிருக்காங்க. நம்மளும் பையன் வச்சுக்கலாம். பை இன்ட்டு ரேடியஸ் எவ்வளவு? 24. சோ 24 இன்ட்டு ஸ்லாண்டிங் ஹைட் எவ்வளவு? எல் 26. ஓகே, சோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 24 இன்ட்டு 26. 6 இன்ட்டு 4 வந்து உங்களுக்கு என்ன வரும்? ஆன்சர் எதுல முடியும்? 24. அப்போ 4ல முடியும். இங்க ஆப்ஷனுக்கு வாங்க. எந்த ஆப்ஷன் 4ல முடிஞ்சிருக்கு? ஆப்ஷன் டி தான் 4ல முடிஞ்சிருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். மத்த எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணி விட்டுறலாம். நீங்க உட்கார்ந்து மல்டிப்ளை பண்ண வேண்டாம். யூனிட் டிஜிட் வச்சே ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லலாம். ஏன்னா 6 4 24 அப்படிதானே? 6 4 சார் 24. அப்ப லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 4ல முடியும். 4ல முடிகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் ஆன்சர் 624 பை தான் கிடைக்க போகுது. சில நேரம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பைக்கு வேல்யூவை 22/7 போட்டு கால்குலேட் பண்ணிருக்கவும் செய்வாங்க. சம்டைம்ஸ் பைய அப்படியேனாலும் வச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இது போகவே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இப்பதான் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு நீங்க எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் சரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். எந்த எக்ஸாம்னாலும் இந்த கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படிச்சீங்கனாலே உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். கரெக்டா ஒரு 4 மாசம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதுமானது. ஓகேவா? சோ ஏப்ரல் 5ஆம் தேதியோட கோர்ஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதனால இப்ப ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆஃபர்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஆஃபர் சொல்லிட்டேன். ஆல் இன் ஒன் கோர்ஸ் லைஃப் டைம்னா 1899 மட்டும் பே பண்ணுங்க. 1 இயர்னா 1499 பே பண்ண வேண்டாம். 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் என்டிபிசிக்கு மட்டும்னா வெறும் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே லைஃப் டைம் வேலிடிட்டினா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் உங்களுக்கு ஆஃபர் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சோ படிக்க ஆரம்பிங்க, கன்சிஸ்டன்டா படிக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வாரம் படிப்பாங்க, அதுக்கப்புறம் புக்கை மூடி வச்சுட்டு எங்கேயாவது போயிருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து படிக்கிறது. சோ நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நோட்டிபிகேஷன்லேயே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் உள்ள போகணுங்கிற மாதிரி படிக்க ஆரம்பிங்க. சோ கரெக்டா கன்சிஸ்டன்டா படிங்க. 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ படிங்க. கையில மெட்டீரியல் எதுவுமே இல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி எந்த ஐடியாவுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. படிச்சாதான் இங்க போஸ்டிங் வாங்க முடியும்.
வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. ஓகேவா? ஸோ படிங்க. வெறித்தனமா உட்காந்து படிங்க. உங்ககிட்ட டேலண்ட்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? அந்த ஹார்ட் ஒர்க்க கன்சிஸ்டன்ட்டா போட்டீங்க அப்படின்னா, சக்சஸ் உங்களுக்கு தான். ஸோ கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நம்பருக்கு மறக்காம WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.